ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் லைவும் பார்க்க முடியல, எபிசோடும் பார்க்க முடியல. பிக் பாஸ் ஷோவே தேவையில்லப்பா இந்த சீசன் அப்படிங்கிற லெவலில் தான் பிக் பாஸ் ஷோ போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு அட்டர் ஃப்ளாப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னா, ஃபேமிலி ஆடியன்ஸை உள்ளே விட்டு ஒரு ஹிண்ட்டு கொடுத்து இப்போயாவது உங்கள் கேமை இம்ப்ரூவ் பண்ணுங்கடா, வெளில ஆடியன்ஸ்லாம் கழுவி கழுவி ஊற்றுறாங்க, இந்த சீசன் அட்டர் ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸை உள்ளே விட்டு பிக் பாஸ் ஹிண்ட்டு கொடுத்தாலும் திருந்தாத அதே ஜென்மங்கள், சில ஜென்மங்கள் கூட நான் சொல்ல மாட்டேன், எல்லா ஜென்மங்களும் எக்ஸப்ட் பாரு. அந்த பொண்ணை சுற்றியே அந்த மார்க் பண்ணுறது, டார்கெட் பண்ணுறது, அவளை அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது அப்படின்னு போகும்போது இந்த ஸ்கூல் டாஸ்க்லேயே அப்படி தான் நடக்குது. ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு சொல்லும்போது டிக்னிட்டி, டெக்காரம், டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் பிக் பாஸ் ஸ்கூல் டாஸ்கில் எப்பயுமே அது இருந்ததே இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை. லவ் கண்டென்ட்டும் இல்லைனா மார்க்கிங்கும் இல்லைனா அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டுறதுக்கான அது என்னதான் ஃபன் டாஸ்க்குன்னு சொன்னாலும் பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டுறதுக்கான டாஸ்க்குமாக தான் அது எப்பயுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகே, எப்பயுமே சீசனில் யாருக்கு யாரை பிடிக்கலையோ அந்த மாதிரி அது போகும். இல்லை அந்த அந்த இடத்துல தான் அந்த டாஸ்க்குன்றது அது ரசிக்கிற மாதிரி இருக்காது, எரிச்சல் படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த சீசனில் ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணியே ஷோ போகுதுன்னா டாஸ்க்கும் அப்படி தான் போகுதுன்னா ஸ்கூல் டாஸ்க் மட்டும் என்ன அதுக்கு விதிவிலக்கா என்ன? இத்தனைக்கும் ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிக்கும் போது பிக் பாஸ் சொல்கிறாரு, மார்க்கிங் இருக்கக்கூடாது, பாடி ஷேமிங் இருக்கக்கூடாது, அதே மாதிரி டீச்சர்ஸாக இருக்கவங்க பசங்களை அவங்க என்ன பண்ணாலும் திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்குன்னு என்ன வேணால் பசங்க பண்ணலாமா அப்படின்னும் போது அப்போது பசங்க என்ன வேணால் பண்ணால் டீச்சர்ஸ் திட்டலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா அந்த ஸ்கூல் உருப்பிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான். இந்த சீசனில் பிக் பாஸே உருப்படியான கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணலை, உள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் உருப்படியான கண்டென்ட்டு இல்லை, இவனுங்க ஆடுற கேமும் உருப்படியாக இல்லை, இவங்க தங்களை காட்டிக்கிற விதமும் உருப்படியாக இல்லை. அப்போ டாஸ்க் மட்டும் எப்படி உருப்படும்? அதுவும் உருப்படல. குறைஞ்ச பட்சத்துக்கு வார்டனாக பார்வை போட்டதுனால அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல அந்த வார்டனுக்குரிய அந்த இடத்துக்கு அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி அந்த டாஸ்க் போகுது. இவங்க எல்லாரும் என்ன தான் பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டினாலும் டாஸ்க்காக பார்க்கறது பாரு மட்டும்தான். அவங்க அந்த கேரக்டராகவே அதுக்குள்ளே இருக்காங்க. வசந்தி அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு இதுவாக எனக்கு தெரிஞ்ச அவங்க அம்மா பேர் வசந்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க அதை அப்படியாவே அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல கிச்சனில் இத்தனைக்கும் கிச்சன் டீம் அப்படின்னும் எதுவும் இல்லை. போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் சேர்ந்தா ஸ்டாஃப்டு இருக்கும், குக்கிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அருண்லாம் இருப்பாங்க, ஜாக் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப்லேயே இருக்கிற இவங்க இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு ஹைட்டாக இருக்கும், பிரின்சிபலில் சூப்பராகவும் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு 2 வாரம் தான் உள்ளே இருந்திருப்பா. விஷாலியும் வீல ஸ்டார்ட் ஆகும் அந்த பொண்ணு பேர் கூட. அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்கன்னும் போது 4-5 டீச்சர்ஸ் சேர்ந்து தான் அதை பண்ணியிருப்பாங்க. ஸ்டாஃப் குக்கிங் பண்ணோன்னா ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் போனோம் அப்படின்னு. ஆனால் இந்த சீசனில் டீச்சர்ஸையும் விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸையும் விட்டுட்டு வார்டன் 2 பேரும் குக் பண்ணணும்னு பண்ணது இருக்குல்ல, அதுவும் பார்வை கிச்சனில் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிச்சன்லேயே அப்போ அவளுக்கு சமைக்க தெரியாது. ஆப்வியஸாக சொல்லுவோம், 1-2 செய்வா, பெருசாக எல்லாருக்கும் சமைக்க மாட்டான்னு அவள் சொல்லியிருப்பான். அந்த வீட்டில் நிறைய பேருக்கு சமைக்க தெரியாது. திவாகர் இருக்கும்போதுல அவள் சொல்லிட்டே தான் இருப்பா, எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, சமைக்க தெரிஞ்சவங்களுக்கே அந்த வீட்டில் அத்தனை பேரை ஒரு டீ போடுறதுல இருந்து ஒரு 4 பேருக்கு ஒரு 2 கிளாஸ் பாலை ஊற்றி 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி டீ போடுறது வேறு, அத்தனை பேருக்கு அளந்து அந்த பாலும் தண்ணியும் அவங்க முக்கியம்னா பண்ணுறதோ, இல்லைனா ஒரு காய் சர்வ் பண்ணுறதோ, இல்லை அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறதோ, இல்லை ஒருத்தங்க ஆளாளுக்கு ஒன்று கேட்பாங்க, அவங்கவுங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு ரெடி பண்ணுன்றது எவ்வளோ கஷ்டம்னும் போது தெரிஞ்சவங்களுக்கே அதை பண்ண முடியாதுன்னா அதை அந்த குக்கிங் பற்றின ஐடியாவே இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம்னும் போது இந்த மாதிரி ஒரு டாஸ்கில் பார்வை போட்டுட்டு அதுக்கு எஃப்ஜே அசிஸ்டன்ட் வார்டன் இப்போ எப்பயுமே ஒன்று கொடி பிடிப்பார்ல சேது சார், இந்த வாரம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஒரு கேப்டனாக இருந்தால் அவங்க தான் எல்லாரையும் கொண்டு போனால் அவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அவங்க சொன்னால் மற்றவங்க கேட்கணுன்றதும் உண்மைன்னா, நேற்று அந்த டாஸ்கில் பாரு என்ன சொல்லி எஃப்ஜே கேட்டான், இல்லை பாருக்கு எந்த விதத்தில் எஃப்ஜே சப்போர்ட் பண்ணான் அப்படின்னு பார்த்தா நேற்று எந்த இடத்துலையுமே பாரு வேலை செஞ்சதையும் பெருசாக காட்டலை, அதே சமயத்தில் எஃப்ஜே செய்யாததையும் காட்டலை. அதே மாதிரி ஸ்கூல் டாஸ்கில் கனியை மட்டுமே ஹைலைட் பண்ண இவங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்றது வாயில் வடை சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் யாருமே அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம செய்கிற தப்போ சரியோ ரெண்டுமே நம்மளுக்கு தான், நம்ம தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறதா. மற்றவங்கள ப்ளேம் பண்ணாமல் நம்ம தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணுன்றது தான் அதுக்கான ஒரே விஷயமா இருக்கும். ஆனால் இந்த குரூப்பிசம்குள்ளே ஆடுற கேம் இருக்குல்ல, அது அவங்களே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வெளியில் தப்பாக போகுது, இல்லைனா வெளில விஷ பாட்டில்னு சொல்கிறதாகட்டும், இல்லைனா என்ன சொல்கிறது,
கெமி வந்து வெளில வந்து கொடுக்குற இன்டர்வியூஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்ற புரிதலே இல்லாம, பாரு மேல சொல்றதோ, இல்லன்னா வந்து தன் மேல இருக்க தப்ப ஒத்துக்காம இருக்கிறதோன்ற மாரி அந்த கேம் போற இடத்துல, அந்த வார்த்தைக்கான அர்த்தமே அங்க சரியா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படிங்கிறது நம்ம தப்ப நம்ம ரியலைஸ் பண்ணணும். மத்தவங்க தப்ப வந்து ப்ளேம் பண்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஸோ, நம்மளுக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு. மத்தவங்கள ப்ளேம் பண்றத விடவும், நம்ம அதுக்கான பொறுப்ப ஏத்துக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படின்னா இந்த குரூப்பிசமும் திருந்த போகிறதில்ல, இந்த திவ்யா குரூப்பும் திருந்த போகிறதில்ல, இந்த சபரி வந்து சகுனி சபரி அவனும் திருந்த போகிறதில்ல. எனக்கு வந்து அந்த விக்கல்ஸ் விக்ரம்லாம் பார்த்தா அவ்வளோ கடுப்பும் காண்டுமா இருக்குது அப்படின்னும் போது எஃப்ஜேலாம் வந்து நேத்தெல்லாம் வந்து ஒரு வேலை கூட கிச்சனில் செய்யலை. ஆனால் அவன் செஞ்ச மாதிரி காட்டுறது வந்து ஒன்னார் எபிசோடில் எப்படி இருக்குன்னா, கீர்த்தி சுரேஷ் சீஃப் கெஸ்ட்டாக உள்ள வரப்போ பாரு அங்கே நின்று பேசுகிறாங்க, எஃப்ஜே தான் கிச்சனில் இருக்கான்ற மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பாக இருக்குது பிக் பாஸ். நீங்கள் அந்த பொண்ணு கிச்சன் அதே போன வாரம் வந்து சாண்ட்ரா திவ்யாலாம் அவ்வளோ கிச்சனில் வேலை செஞ்சாங்க. ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்னும் போது நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணாமல் வெறும்னே வந்துட்டு அது வந்து இவங்க இந்த சைடில் இருந்த தப்பை மட்டும் சொன்னீங்க. ஓகே, நீங்கள் உங்கள் கண்டஸ்டன்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுக்கணும், இல்லைனா வந்து அது வந்து பாருவால் தான் நடந்துச்சு அப்படின்லாம் சொன்னது ஓகே. இன்றைக்கி பாரு கூட நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வந்து வார்டனாக எஃப்ஜே போடும்போது 2 பேரும் சேர்ந்து தான், அந்த 2 வார்டனும் சேர்ந்து தான் அந்த அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் காலையில் எழுந்து பல் தேக்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து அவங்கள வந்து ஸ்கூலுக்கு கிளப்பதுலேருந்து எல்லா வேலையும் வார்டன் செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி கிச்சன் வேலையும் செய்யணும்னா அந்த ஒருத்தி கிச்சனில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறக்கா இவன் எஃப்ஜே கிட்ட கூட போல் பெருசாக எதுவுமே செய்யலை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று செய்யணுன்றதுல 1 2 அதாவது அந்த கீர்த்தி சுரேஷ் வந்தப்போ தான், ஏன்னா வெளிலேருந்து ஆள் வராங்க, அப்போ தான் கிச்சனில் இருக்க மாதிரி காட்டிக்கணும். பாரு எதுவுமே செய்யாத மாதிரி அவங்க, ஏன்னா பாருக்கு எப்பயுமே வந்து அவங்க சீஃப் கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து அந்த ஆங்கரிங் பண்ணுற இடத்துலையோ வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணுற இடத்துலையோ பாரு தானாகவே போய் அந்த இன்வால்மெண்ட்டை காட்டுவாங்க. அது பிளாஸ்மானே ஆகட்டும், சீஃப் கெஸ்ட்டாக யார் உள்ளே வந்தாலும் உங்களை வந்து இந்த வீடு அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்கிற இடத்துல தானாகவே போய் வாலண்டியராக அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை அவங்க போடுவாங்கன்னா, அதை தான் கீர்த்தி சுரேஷ் வரும்போதும் போட்டாங்கன்னா, அந்த டைமுக்கு கிச்சனில் இருக்க மாதிரி எஃப்ஜே ஒரு சீன் போட்டது இருக்குல்ல. அதுக்கப்புறம் நைட்டு சாமான் தேய்க்க நைட் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு அந்த வெரிகோஸ் அந்த காலில் அந்த வலி இருக்கும். ஸோ ஃபுல் டே கிச்சனில் அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இதில் வெங்காயம் யார் தெரியுமா? அந்த விக்ரம தான் வெங்காயம் சொல்கிறேன். அவன் பெருங்காயம், வெங்காயம், வக்ரம், வன்மம், அப்புறம் வேற என்ன சொல்கிறது, வெறித்தனத்தோட உச்சம், சாடிசம், சைக்கோ, இப்படி எத்தனை பேர் வேணால் அவனுக்கு அடுக்கலாம். இந்த எல்லா பேருக்குரிய அந்த ஒரு புரிதெல்லாம் அவன் போய் ஃபிட் ஆவான். ஏன்னா அவனோட கேம் அப்படித்தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு ஓட்டு போட்ட ஒரு கூட்டம் இருக்குல்ல, அப்போது இவ்வளோ அநியாயமோ இல்லை இவ்வளோ வெஞ்சன்ஸோ இவ்வளோ வன்மமோ இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைக்கோத்தனமோ ஒரு சாடிஸ்ட்தனமோ இருக்க ஒரு பிளேயரை சப்போர்ட் பண்ணுற மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குது? அப்போ அவன் செய்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அவனோட டாக்ஸிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட அந்த ஒரு வெஞ்சன்ஸான காமெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவனோட வன்மத்தனமான அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அப்போ பாரு கேம் உங்களுக்கு அநாயங்காக தான் இருக்கும், இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். டாக்ஸிக் பிடிக்குதுன்ற இடத்துல அநாயங்கம் இரிட்டேட்டும், டாக்ஸிங் வெஸ் அநாயங்கன்னு வரும்போது எது ரொம்ப வந்து க்ரூயல் மைண்ட் செட்டு, அப்படியே வந்து ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் இல்னஸான மைண்ட் செட் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அனாயிங் பண்ணுறது இரிட்டேட் பண்ணுறதோ ஓகே, ஒரு மனுஷன் பேசுறது திருப்பி பேசுகிறதோ இல்லைனா வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கோப்படுறதோ அனாயிங் இரிட்டேட்டிங்னு வரும். ஆனால் ஒரு மனுஷனை வந்து பகையோடையே பார்த்து, வெஞ்சன்ஸோடையே பார்த்து, வெறித்தனத்தோட உச்சத்திலேயே பார்த்து, ஒரு டாஸ்க்காகவும் பார்க்காம, கேமாகவும் பார்க்காம, ஆனால் வாயில் மட்டும் வடை சுட்டுட்டு இது ஃபன் டாஸ்க், இது என்ன நான் காமெடியன், நான் ஸ்டாண்டப் காமெடியன், யாரையும் வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாயில் மட்டும் வடை சுட்டுட்டு உள்ள ஃபுல்லாக அந்த வன்மத்தை எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அப்போ அவனை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்கன்னா அப்போ ஒரு மேல் கண்டஸ்டன்ஸ் என்ன வேணால் செய்யலாம், அப்படி தானே அவனுக்கு ஓட்டு போடுவீங்க. அதே ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்து ஒரு பெண் போட்டியாளர், நான் ஆண் பெண்ணுனே சொல்கிறேன், ஆண் போட்டியாளர் பெண் போட்டியாளர்னு வரும்போது ஒரு ஆண் போட்டியாளர் என்ன வேணால் செஞ்சுட்டு தன்னை கெத்தாக காட்டிக்கலாம், கௌரவமாக காட்டிக்கலாம், தன்னை நல்லவனாக காட்டிக்கலாம், தன்னை வந்து ஒரு நல்ல காமெடியன்னு காட்டிக்கணுன்றதுக்காக அந்த காமெடிக்குள்ளே தன்னோட அந்த ஒரு சாடிசம்மை வச்சு காட்டலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு கேமுக்காக எல்லா பொட்டென்ஷியலும் போட்ட ஒரு பொண்ணு, அவள் பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக, அவள் ஸ்ட்ராங் பிளேயருன்ற ஒரே காரணத்துக்காக, இல்லை அவளை பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக, இல்லை அவள் சர்வைவரில் வந்து அவளோட விஷயங்கள் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆச்சுன்ற அந்த ஓப்பன் மைண்ட் செட்டோட, ஃபிக்ஸட் மைண்ட் செட்டோட அவளை இந்த கேமில் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கான மைண்ட் செட் என்னவா இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் மனசாட்சி இல்லைன்னு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அவங்களுக்கு நீங்கள் வந்து பாருவோட கேம் பிடிக்கல, அநாயகமாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குன்னா, டாக்ஸிக் கேம் ஆடுற விக்ரம் கேம் மட்டும் நீங்கள் எப்படிங்க நீங்கள் ஓட்டு போடுவீங்க? பாரு விஸ் கமருதீன்னு வரும்போது பாரு சரியில்லை, பாரு கேரக்டர் சரியில்லை, பாரு கமருதீன் பின்னாடியே சுற்றுறான்னா, அப்போ அவள் பின்னாடி சுற்றுற இல்லை அரோரா பின்னாடியுமே சேர்த்து சுற்றுற கமருதீனுக்கு எப்படிங்க நீங்கள் ஓட்டு போடுவீங்க? எப்படிங்க ஓட்டு போடுவீங்க? இவங்க தப்புன்னா அவங்களும் தப்பு தானேங்க. அப்புறம் திவ்யா அவள் என்னங்க கேம் ஆடுறா?
அந்த ஹோஸ்ட் கேள்வி கேட்டாலே அவள் ஆட்டிடியூடோட நிற்கிறா. அவளுக்கான பிரச்சனை என்னென்னா, கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்கிறது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ற காமெடி ஜோனுக்குள்ளே மட்டும்தான் திவ்யா வருவா. அவள் மற்றவங்களை கேள்வி கேட்பா, இனிஷியேட் பண்ணுவா, ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பா. ஆனால் அந்த இடத்துல நின்று அந்த பிரச்சனைக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆக மாட்டாள். இவளோட விஷயத்தை எடுத்து வச்சிருவா. ஆனால் அடுத்து எதிராளி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு அதை நின்று கேட்கறதுக்கான பொறுமையும் இல்லை அந்த சைடில் இருந்து வர ஒரு ஒரு அந்த அலிகேஷன்ஸையும் அந்த கம்ப்ளைண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு ரிசீவிங் எண்டில் இருக்கவே மாட்டாள், லிசனிங்கில் இருக்கவே மாட்டாள், ஓடிடுவா உடனே. ஏன்னா அவளுக்கு அந்த பொறுமை இருக்காது. இவளது மட்டும் இவள் கொட்டிடணும். ஆனால் அந்த சைட்லேருந்து வரது இவள் லிசனும் பண்ண மாட்டா, ரிசீவும் பண்ண மாட்டா. அப்படின்னா அப்படியே ஒரு கேம் ஆடுறவளை எப்படிங்க நீங்கள் டிசர்விங் பிளேயர்னு சொல்வீங்க? அப்புறம் சேண்ட்ரா ஆஸ்காராவாடே அந்த அம்மாவுக்கு கொடுக்கலாம். வீக்கெண்டில் எல்லா அலப்பறையும் பண்ணுறாங்க, சாரி வீக் டேஸ் எல்லா அலப்பறையும் பண்ணுவாங்க. ஆனால் வீக்கெண்டில் அப்பாவி மாதிரி நிற்பாங்க. தங்கச்சியை வந்து தாலாட்டு பாடுவார் ஹோஸ்ட்டும் வந்து. தங்கச்சிக்கு பயம் வந்துருச்சு, அப்படியே பதட்டம் வந்துருச்சு, அப்படி இன்னசென்ட்டு நீங்கள் சொல்லலை இல்லை சேண்ட்ரா அப்படின்னு. சொல்லலை இல்லை சேண்ட்ரான்னு கேட்குற நீங்கள் அடுத்த நிமிஷம் சொன்னீங்களா சொல்லின்னு ஒரு குடும்ப படம் போடுங்களேன் சார் சேண்ட்ராக்கு. ஏன் சார் போட மாட்டேறீங்க? தங்கச்சி காப்பாற்றுறீங்களா? தங்கச்சியை காப்பாற்றுவீங்க, கனியக்காவை காப்பாற்றுவீங்க, எஃப்ஜே தம்பியை காப்பாற்றுவீங்க, விக்கரம் ஃப்ரெண்டை காப்பாற்றுவீங்க. அப்புறம் அரோரா அவளை எதுக்காக காப்பாற்றுறீங்கன்னே தெரில. அவளை முதல்ல உள்ளே விட்டதே பெருசு. ஆனால் அதை விட்டுட்டு அவளை அப்படியே அவளுக்கு கொடி பிடிக்கிறீங்க. என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க? இதில் இது மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க. ஓவியாவே இப்படி தான் டார்ச்சர் பண்ணி அவளை மென்டல் டார்ச்சர் பண்ணி அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணி தான் வெளில அமிச்சாங்க ஷோலேருந்து. ஆக்சுவலாக சொன்னால் ஃபஸ்ட்டு 2 சீசன் பார்க்கல கைஸ், எனக்கு சுத்தமாக அதை பற்றி ஐடியாவே இல்லை. ஓவியா விஸ் ஜூலி ஏதோ ஒன்று கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். இதில் யார் ஃபேர் அன்ஃபேர் இல்லை யார் டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இப்போ 2 நாளாக வர கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவியாவை வந்து கிட்டத்தட்ட மென்டல் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு ரொம்ப ஹர்ட் பண்ணி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற டைமில் தான் அவளை வெளில அமிச்சாங்க, அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்கன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு அதே சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸே வந்துட்டு இருக்குன்னா அப்போ அந்த மாதிரி தான் பார்வையை அனுப்ப போகிறாங்க. பார்வையை வந்து அவளை ஹர்ட் பண்ணி அவளை டார்ச்சர் பண்ணி கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி தான் அவளை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்தளவுக்கு அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குற கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு பொண்ணு அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஜென்ஸாக யாராச்சும் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற பட்சத்துலையோ இல்லைனா வந்து எனக்கு ஓவியா சரியாக தப்பாலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் சரி தப்புங்கிறது மாதிரி எல்லாருமே கண்டஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு ஈக்குவல்ன்றது எல்லார் விஷயத்துலையும் இருக்கணும். ஒருத்தங்களுக்கு ப்ரெஷர் வந்து மென்டல் ப்ரெஷர் எப்போ வரும்னா சுற்றி 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் அங்கே ஸ்ட்ராங்காக நிற்கும் போது தான் அந்த ப்ரெஷர் வரும். அப்போ எப்பயுமே அந்த வீடு அவளுக்கு எதிராக தான் இருக்குது. வீடு மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்லேருந்து வீக்கெண்டில் ஹோஸ்ட் பண்ணுற ஹோஸ்ட் வரைக்கும் பிபி டீம் கொடுக்குற டாஸ்கில் உட்பட இல்லை வெளியில் வந்து ஆடியன்ஸ் ஓட்டிங்கில் உட்பட எல்லாமே அவளுக்கு எதிராக மட்டும்தான் இருக்குன்னு தெரிஞ்சுமே அவளுக்கு வெளில நடக்கிறது ஆப்வியஸாக தெரியாது. அந்த பதட்டம் அவளுக்கு இருக்குது. ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியுது, வீக்கெண்டில் நடக்கிறது புரியுது. இந்த கேம் அவளை டார்கெட் பண்ணி தான் போதுங்கிறது அவளுக்கு புரியுதுன்னும் போது அந்த ப்ரெஷரை அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணுறாள். அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். நீங்கள் ஒரு நாள் திவ்யா அந்த இடத்துல நிற்க வச்சு பாருங்கள், ஒரு நாள் சாண்ட்ரா அந்த இடத்துல நிற்க வச்சு பாருங்கள், ஒரு நாள் கனியை நிற்க வச்சு பாருங்கள், விக்ரமை நிற்க வச்சு பாருங்கள். அந்த ப்ரெஷரில் ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுங்க, விக்ரம் எல்லாரும் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சாண்ட்ராக்கு ஒரு டாஸ்க், சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தீங்களே, அந்த சீக்ரெட் டாஸ்க்கு சாண்ட்ராக்கே தெரியாமல் சுற்றி இருக்க ஹவுஸ்மேட்ஸில் யாருக்காவது ஒருத்தருக்கு அதை கொடுத்து எல்லாரும் சாண்ட்ராவை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுங்கள். விக்கல்ஸ்க்கும் சாண்ட்ராக்கும் ஒன்று பண்ணுங்கள். இல்லை விக்கல்ஸ் எல்லாரும் டார்கெட் பண்ணணும்னு சொல்லி யாரோ ஒருத்தருக்கு அந்த டாஸ்க்கை கொடுத்து எல்லாரையும் விக்கல்ஸ்க்கு எதிராக திருப்பி விடுங்க. அப்போ தெரியும் அது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ப்ராங்க்னு ஒன்று சொல்லுங்கள். அந்த இடத்துல நின்று உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு. அப்போ ப்ராங்காக ஒன்று பண்ணாலே அதை சமாளிக்க முடியாதுன்னா அந்த பொண்ணுக்கு அப்பட்டமாக தெரியுது இது எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அப்படின்னு. நேற்றுமே நைட்டில் வந்து என்னது பாரு எல்லாருமே டார்கெட் பண்ணி அவளோட முடியை கட் பண்ணுறன்ற மாதிரி அவன் விக்ரம் வந்து கையில் வந்து அவன் விக்ரம் பின்னாடி இப்போ சபரி சுற்றுறான். எத்தனை பேர் கவனிச்சிங்க? தனித்தனியாக கேம் ஆடுறேன்னு சொன்னேன். இப்போ இவனுங்க நண்பனுங்க 2 பேரும் ஒன்றா கேம் ஆடுறானுங்க. அந்த ஒரு சிசர் எடுத்துக்கிட்டு நாங்கள் இப்போ அவளை ஹேர் கட் பண்ண போகிறோன்னு அவளை ப்ரெஷரில் வச்சு அவள் டென்ஷன் ஆகி அப்புறம் அது ஒரு மாதிரி அப்புறம் வயிறு வலின்னு ஒரு ப்ராங்க் பண்ணி ப்ராங்க்னு சொல்லி அவளுக்கு வந்து பதட்டமாகி இன்னும் எவ்வளோனா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அந்த கோகா விஷயம், அது என்ன கோகா விஷயம் அவ்வளோ கிண்டலாக போயிடுச்சு. பிக்கல்ஸ் ஒரு நாளாக சமைச்சிருக்கானா? அவன் ஏன் போன வாரம் வந்து வீக்கெண்ட் முடிஞ்சோடனே அவள் பாரு கேட்டிருப்பாள்ல, இந்த மாதிரி வந்து நீ இன்னும் விக்கல்ஸ் விற்கிற அந்த டாஸ்க்கெல்லாம் வின் பண்ணோடனே அது என்ன அந்த காயின் டாஸ்க்கு வின் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து அந்த சாம்பார் ஸ்குவாடு மாப்பு சோப்பு வெங்காயம் வெண்ணெய் அந்த டாஸ்க் வச்சானுங்களே. இப்போ பிக் பாஸ் கூட மரியாதையே கிடையாதுங்க. அவன் ஒரே பக்கமாக தாங்க ஷோ கொண்டு போகிறான். அவனுக்கு டிஆர்பி வேணும்னு. இவன் வந்து டாப் 5ல இவன் பார்வை கொண்டு போனால் அவனுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். எப்பயுமே நான் பிக் பாஸ் எப்படி பேசுனேன், எனக்கு பிக் பாஸ் ஷோ மேலே ஒரு கர்மா இஸ் பூமராங்கன்ற விஷயத்தை அந்த ஷோ ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வரணும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த சீசனில் எனக்கு சுத்தமாக இல்லை. இவனுக்கு டிஆர்பிக்காக தான் அவளை வச்சு விளையாடுறாங்க. அவளுக்கான கன்சிடரேஷனோ இல்லை ரெக்கக்னேஷனோ கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. அதனால் அவனும் ஒரு ஆம்பளை தானே, அதனால் பெருசாக எனக்கு அவன் மேலே மரியாதை கிடையாது. நியாயமாக இருக்கிறவங்க மேலே மட்டும்தான் எனக்கு மரியாதை இருக்கும். இல்லை ஃபேராக ஒரு விஷயத்தை ப்ரொடக்டிவாக பண்ணுறீங்கன்னா மரியாதை இருக்கும். நீங்கள் வந்து தெரிஞ்சே தப்பு பண்ணுறீங்க, தெரிஞ்சே தைரியமாக ஒரு தப்பை தெளிவாக செய்கிறீங்க அப்படின்னா நான் சுத்தமாக மதிக்க மாட்டேன். இது என்னோட கேரக்டர். அது யாராக இருந்தாலும் சரி.
ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில எனக்கு பிக் பாஸ் மேல மரியாதை கிடையாது. ஒருவேளை ஒரு ஒரு இதுக்கு மேல மூவ் ஆன் அந்த விஷயங்கள் மூவ் ஆன் ஆயி பாரு கிட்ட இருக்கிற விஷயங்கள் நியாயமா அட்ரஸ் பண்ணப்பட்டா, நான் பிக் பாஸ்க்கு மரியாதை குடுத்து பேசுறேன். இல்லன்னா அவனுக்கு எனக்கு மரியாதைலாம் குடுக்க முடியாது. அவன் எனக்கு அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில யாரோ ஒரு ஆள் முகம் தெரியாத ஆளுன்னும்போது, அந்த ஒரு இமேஜினேஷனுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா, அந்த ஒரு அ முகம் தெரியாத அந்த ஒரு வாய்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா, அது இந்த சீசன்ல அந்த வேல்யூவ அ அந்த வாய்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப வரைக்கும் சோ ஃபார் இப்ப வரைக்கும் அந்த அந்த வாய்ஸ் வந்து ஒரு நியாயமான விஷயத்த நியாயமான விஷயத்துக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. பார்ஷியலா தான் போயிட்டுருக்கு. இப்போ வார்டனா பார்வ போட்டு அவ்ளோ டார்ச்சர் வீடே பண்ணுதுன்னு தெரிஞ்ச அப்புறமா எங்கேயோ வாய்ஸ் அவுட் பண்ணாத, இல்ல அரோராக்கு வாய்ஸ் அவுட் பண்ற, இல்ல ஒண்ணுமே பண்ணாத எஃப்ஜேக்கு வாய்ஸ் அவுட் பண்ற, இல்ல வக்ர விக்ரம்க்கு வாய்ஸ் அவுட் பண்ற அந்த பிக் பாஸ்க்கு என்னால மரியாதைலாம் குடுக்க முடியாது. அவனும் ஒரு ஆம்பள அவ்வளோதான் என்ன பொறுத்தவரைக்கும். டிஆர்பிக்காக கேவலமா வேலை செய்ற ஒரு பிக் பாஸ் வாய்ஸ் அவ்வளோதான். அந்த வாய்ஸ்க்கு என்னால வேல்யூவும் குடுக்க முடியாது. அந்த ஆளுக்கு என்னால வேல்யூவும் குடுக்க முடியாது. ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில அ என்ன சொல்றது? இந்த மாதிரி வந்து அந்த மாப் டாஸ்க்லலாம் வந்து நீங்க விக்ரம அவ்ளோ தூக்கி வச்சு அவன் அவ்ளோ மார்க் பண்ணப்போ, அந்த விளக்குமாறுன்னு சொன்னப்போ, இப்ப இன்னைக்கு வார்டன் டாஸ்க்ல வெங்காயம்னு சொல்றான். யாரு? வார்டனா இருக்கிற பாருவ. ஏன்னா பாரு தான் எல்லாருக்கும் ஃபுட் குடுக்கணும், பண்ணணும். அதெல்லாம் நீங்க 1 ஹார்ல காட்ட மாட்றீங்க. அவங்க எல்லாரும் அவ யாரையுமே தப்பா ஒரு வார்த்தை இல்ல. ஹார்ஷா கூட சொல்லல. "என்ன சாண்ட்ரா? என்ன வியானா குட்டி? ம் என்ன சுபிமா இப்படி பண்றியேன்ற மாரி தங்கமே அப்படிங்கிற மாரி அந்த கேரக்டராவே அவ தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறா. அப்போ வந்துட்டு வெங்காயம் எல்லாருக்கும் வேணும்னும்போது, ஏன்னா அந்த வார்டனுக்குரிய மரியாதைய நீங்க மேடம்னு கூப்பிடணும். இல்ல வசந்தி அம்மான்னு கூப்பிடணும். ஏதோ ஒண்ணு கூப்பிடணும். ஆனா உங்க மைண்ட் செட்ல என்னவா இருக்குன்னா, கனி டீச்சரா. அந்த மாரி ஒரு இடத்துல சொல்றாங்க. நாங்க டீச்சர், நீங்க வார்டன். கிட்டத்தட்ட வார்டன ஆயாம்மா மாரி ட்ரீட் பண்றாங்க கேவலமா. இவன் விக்ரம் அவன் ஸ்டூடண்ட். அவன் வந்து எப்படி வார்டனுக்கு மேல கிடையாது. வார்டனுக்கு கீழ தான். அவன் ஈகோ அங்க ஹிட் ஆயிடுச்சு. அப்போ குறைஞ்சபட்சம் அவன் மேடம்னு கூப்பிடணும். அந்த கூப்பிடுறது கூட அவனுக்கு இல்லாம வெங்காயம்னு சொல்றான். அப்போ கூட அந்த இடத்துல ட்ரிகர் ஆகாம அந்த பொண்ணு பேசுது. அது ஓகேவா? அந்த கோவக்கா விஷயத்துல அவன் சபரியும், அவன் விக்ரமும் சேர்ந்து கோவமான அக்கா தான் பார்த்துருக்கோம். ரொம்ப கேவலமா இருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபுட்டான்னா, அது வேக கோவக்கா நீ முன்னாடி பின்னாடி சமைச்சிருக்கியா? நான் கேட்குறேன். அந்த விக்ரம் அவ கேட்டால்ல பாரு, போன வாரம் வீக்கெண்ட்ல. நீ வந்து டாஸ்க்கெல்லாம் பண்ற அதெல்லாம் ஓகே. ஆனா கிச்சன்ல நீ இருந்ததே இல்லல்ல. பெருசா செஞ்சதே இல்ல. அங்க நின்னு பாரு அந்த எஃபோர்ட் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா நிக்கிறவங்களுக்கே அது கஷ்டம். அத பத்தின ஐடியாவே இல்லாதவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னா, ஏன் அவ்ளோ தெளிவு தெனாவட்டா அவன் போன போன வாரம் அந்த மாப் டாஸ்க்ல என்ன பண்ணுவான்? வேலை செய்யலன்னு நம்ம மத்தவங்கள டார்கெட் பண்ணா, சோப் டீமையோ, கிச்சன் டீமையோ நம்மள அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. வேலைலாம் செய்யவே முடியாது. வேலை செஞ்சுட்டு இருந்தா டாஸ்க்ல கிரியேட்டிவிட்டியே காட்ட முடியாது. நம்மளுக்கு அதுக்கே டைம் போயிரும்னு அவன் சொல்லியிருப்பான். இது 1 ஹார்ல வந்துச்சான்னு எனக்கு தெரியல. நான் லைவ்ல பார்த்தேன். ஓகேவா? அப்படி அப்பட்டமா சொல்லியிருக்கான் அந்த குரூப் டிஸ்கஷன். அவனுங்க குரூப் டிஸ்கஷன் அந்த மாப் மாயாவேஸ் கூட பண்ணும்போது. அப்போ திருட்டுத்தனமா நீ வேலை செய்யறது அப்பதான் அவனுக்கு அந்த பூண்டு தோல் வரும்போது, சீஃப் கெஸ்ட் வரும்போது பெர்ஃபார்ம் பண்ணாம பூண்டு தோல் போட்டாங்களேன்னு அவனுக்கு ஆத்திரம், வெறி வந்துரும். பெர்ஃபார்ம் பண்ற இடத்துல பூண்டு தோல போட்டு கிளீன் பண்ண வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி, அப்பதான் அது வேற மாரி மாறும் அப்படின்னும்போது, பூண்டு தோல் போட்டத மட்டும் பேசின அட்ரஸ் பண்ண ஹோஸ்ட் ஏன் பூண்டு தோல் போட்டாங்க? இல்ல அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? பின்னாடி என்ன நடந்துச்சுன்றத பேசவே இல்ல. வெறும் இவங்களுக்கு தேவையான கன்டென்ட்க்கு மட்டும் பேசினாங்க. நான் இப்போ ஹோஸ்ட் இந்த வாரம் ஒரு கேள்வி கேட்கிறேன். போன வாரம் திவ்யா பிரஜன் கூட சேர்ந்து பாரு பண்ணும்போது, பாரு தான் எல்லா தப்பும் பண்ணாங்க. பாரு தான் வந்து அவங்கள வந்து மகுடி ஊதுனாங்க. அவங்க தான் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்ன ஹோஸ்ட், இந்த வாரம் இந்த டீச்சர் டாஸ்க்ல கனியும் பிரஜனும் சேர்ந்து எல்லாத்தையும் பண்றாங்க. கனி பிரஜன் கூட சேர்ந்து அந்த அரோரா சேர்ந்து பண்றான். அதுக்கப்புறம் அந்த விக்ரம் சேர்ந்து பண்றான். ஓகேவா? அப்போ ஒரு இடத்துல அந்த பிரஜன் சொல்லவே செய்றான். வார்டன பத்தி நீங்க என்ன கம்ப்ளைண்ட் குடுத்தாலும், நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அப்படிங்கிறதுல அவன் அவ்ளோ லெதார்ஜிக்கா இருக்கான். அவன் 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 அந்த பிரின்சிபல் பிளஸ் அந்த மாரல் டீச்சர்ன்னு வர அந்த பிரஜன் கேரக்டர் எவ்ளோ முக்கியமானது தெரியுமா? அந்த மாரல் டீச்சர் கேரக்டர முக்கியமான ஆளுங்களுக்கு தான் சீசன்ல எப்பயுமே வந்து பிக் பாஸ் குடுப்பாரு. எப்பயுமே அந்த சீசனோட ஹைலைட்டா கொண்டு போற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு தான் அது கிடைக்கும். ஜாக் சீசன்ல அர்ச்சனா சீசன்ல அது அர்ச்சனாக்கு கிடைச்சது. அந்த இடத்துல தான் அர்ச்சனா வெஸ் நிக்சன்னு ஒரு இடம், ஒரு இஷ்யூ அவ்வளோ பெருசா இருக்கும். அந்த மாரல் டீச்சர்ல. அப்ப அதே கேரக்டர் ஜாக்குக்கு வரும். போன சீசன்ல. ஜாக்குக்கு வர பட்சத்தில ஜாக் வெஸ் தீபக்ன்னு ஒரு விஷயம் வரும். அப்ப சீக்ரெட் டாஸ்க்ன்னு வேற ஒண்ணு குடுத்திருப்பாரு ஜாக்குக்கு. ஆனா அது கடைசி வரைக்கும் ரிவீலே பண்ண மாட்டாங்க. அந்த காண்ட்ல தான் தீபக் வந்து ஜாக் மேல அவ்வளோ கோவமா இருப்பான். நான் பிக் பாஸ் சொன்னத தான் செஞ்சேன்னு சொல்லி அந்த பொண்ணு கதறும் ஜாக். அப்ப கூட வந்து இப்ப நீங்க சீக்ரெட் டாஸ்க் வந்து சாண்ட்ரா குடுத்துட்டு குறும்படம் போட்டு காமிச்சீங்களே, அப்பல்லாம் வீக்கெண்ட்ல ஒண்ணுமே அட்ரஸ் பண்ணப்படாது. அவ ஜாக் செஞ்சது தான் தப்புன்னு சொல்லி நீங்க பேசியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தேவையான ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ்னா மட்டும் அத நீங்க தூக்கி வைக்கிறீங்க. அங்க ஒண்ணுமே இல்லனாலும் ஹைப் குடுக்குறீங்க. அதே உங்களுக்கு தேவையில்லாத ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களும் அவங்களுக்கான ஒரு கேம பொட்டன்ஷியலோட பண்ணாலுமே, அந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் குடுக்க மாட்றீங்கன்னா, நீங்க என்ன மாரி மேல் சாவனிசம் ஷோ நடத்துறீங்க அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா போன சீசன்ல ஜாக்குக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க்க குடுத்து அப்படி ட்ரிகர் பண்ணி அந்த விஷயங்கள பண்ணுன்னு சொன்னது பிக் பாஸ் தான். அப்ப அத வச்சு தான் தீபக்க வந்து அந்த இடத்துல அந்த மாரல் டீச்சர்ங்கிற இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது, தீபக் வந்து இதே மாரி எப்படி வந்து பார்வ சாரி கேட்க வச்சாங்களோ, அதே மாரி தீபக் கிட்ட ஜாக் வந்து கால்ல விழுந்து சாரி கேட்க வச்சிருப்பாங்க. அந்த மாரி பண்ணிட்டு அவ போயிருவா. அப்ப அந்த இடத்துல மஞ்சரி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஜாக்குக்கு. அப்படின்னு சொல்ற இடத்துல, அப்போ
வந்து அதை வீக்கெண்டில் பேசும்போது கூட அது தீபக்குக்கு சப்போர்ட்டாக தான் அந்த விஷயம் போகுமே தவிர, ஜாக் வந்து பிக் பாஸ் சொன்னதுனால அந்த சீக்ரெட் டாஸ்க்குள்ள தான் அதை செஞ்சாங்க. இல்ல அவங்க டாஸ்க்குள்ள அந்த கேரக்டர ப்ளே பண்ணாங்க. இது பெருசாக்க வேணாம்னு 2 பக்கமும் நீங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா ஜாக் செஞ்சது தப்பு, தீபக் செஞ்சது சரின்ற மாரி நீங்க அட்ரஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சீசன்ல அந்த மாரல் டாஸ்க்கு ஒப்புக்கு சப்பையானயா உருப்படாத ஒரு ஒரு கேமே புருஷனா மட்டுமே வந்து கேம் ஆட வந்திருக்க ஒருத்தங்கிட்ட அந்த ஒரு மாரல் டீச்சர்ங்கிற விஷயத்த குடுத்து, பிரின்சிபல்ன்ற கூட 2 பொசிஷனையும் குடுத்து, அவன் மனுஷனாவே முதல்ல இல்ல. ஒரு கேமராவும் முதல்ல இல்ல. அதுக்கப்புறம் அந்த கேம்குள்ள இருக்க டாஸ்க்குக்கு அவன் என்ன ஜஸ்டிஃபை பண்ண போறான்? ஒரு ஜஸ்டிஃபையும் பண்ணல. பிரின்சிபலாவும் ஜஸ்டிஃபை பண்ணல. அப்புறம் மாரல் டீச்சராவும் ஜஸ்டிஃபை பண்ணல. என்ன கீழ்ச்சான் அப்படின்னு தெரியல. இப்படி ஒரு பிரின்சிபலோ, மாரல் டீச்சரோ இருந்தா அந்த ஸ்கூல் எப்படி உருப்படும்? அந்த ஸ்கூல் எப்படி உருப்படும்? ஸ்டூடண்ட்ஸ்லாம் உட்காந்து மார்க் பண்ணுறாங்க ஒரு வார்டன. இல்ல இப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து சொல்றாங்க, "நீ வார்டன பத்தி என்ன வேணா சொல்லுங்க. நான் கண்டுக்க மாட்டேன். வார்டன் பத்தி என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன்" அப்படின்னு. அப்போ அதே வார்டன் இன்னொரு இடத்துல, "நான் வார்டனு, எனக்கு அசிஸ்டன்ட் வார்டன் ஹெல்ப் பண்ணோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும்னு பார்க்குறோம். அவர் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. நான் மட்டும் எவ்வளோ வேலைய செய்யறது? எனக்கும் வந்து எனக்கும் ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கு. கிச்சன்ல 4 கிச்சன் டீம் எத்தன பேருங்க போடுவீங்க? 4 பேர் போடுவீங்க, 3 பேர் போடுவீங்க. அப்பயே பத்தல பத்தலன்னு புலம்புவீங்க. அப்போ ஒருத்திக்கு மட்டும் ஆகுது அது. இந்த சீசன்ல. ஐ மீன் இந்த இந்த டாஸ்க்ல. அப்போ எஃப்ஜே கிட்டயே வரமாட்றா. அது ஒரு வாட்டி அவ அட்ரஸ் பண்ணும்போது, "சரி இப்ப என்ன விஷயம்? அத மட்டும் சொல்லுங்களேன்." ஏன்டா வெண்ணா அவ அதத்தான் சொல்லிட்டுருக்கா. எஃப்ஜே ஒருத்தன் கூட கேள்வி கேட்கல. இந்த வாரமா அந்த வீக்கெண்ட்ல அந்த ஹோஸ்ட் அவன கேள்வி கேட்கலன்னா, நீங்க இந்த வாரமே உங்களுக்கு எவன புடிக்குமோ, இல்ல எவள புடிக்குமோ, அவங்களுக்கு அந்த கப்ப தூக்கி குடுத்துட்டு, ஹோஸ்ட் வேலைக்கும் ஒரு கும்முடு போட்டுட்டு, "கெளம்புங்க சார். பிக் பாஸ் வீட்டையே இழுத்து மூடிடுங்க சார். பிக் பாஸ் நீங்க டிஆர்பிக்குலாம் பிச்செல்லாம் எடுக்க வேணாம் சார். சீசனே இழுத்து மூடிருங்க." ஓகேவா? சீசனையும் மூடிருங்க. ஹோஸ்ட்டுக்கும் வந்துட்டு நீங்க சம்பளம் குடுங்க, குடுக்காதீங்க. அது உங்க பிரச்சனை. எங்களுக்கு இஷ்டமே இல்ல சார் இந்த சீசன் பார்க்கறதுக்கு. ரொம்ப அநியாயம் பண்றீங்க சார். எஃப்ஜே ஒரு கேள்வி கூட அவன் டாஸ்க்குக்குள்ள இருக்க பிரஜனும் பிரின்சிபலா கேட்க மாட்றான். மாரல் டீச்சராவும் கேட்க மாட்றான். அப்போ வார்டன் அந்த இஷ்யூஸ் எடுத்து வச்சா, அதையும் அவன் அட்ரஸ் பண்ண மாட்றான். அதே மாரி பேசும்போது பசங்கலாம் அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அப்போ ஒரு பசங்க வந்து வார்டன கிண்டல் பண்ணலாம், செய்யலான்றது ஓகே. ஒரு ஃபன்னா. ஆனா ஒரு லிமிட் இருக்கு. ஓகேவா? அப்போ சாண்ட்ராவும் சாரி அவன் சபரியும், விக்ரமும் அந்த கோவக்கா பத்தி அப்படி பேசும்போது, ஆனா அவ முன்னாடி போய் அப்படி இருக்கா அப்படின்னு பேசுறீங்க. அப்போ அவன் விஜேவ திடீர்னு மாறிட்டானே சபரி, ஏன்பா நீ இந்த மைக் புடிச்சுட்டு இந்த சீசன் ஃபுல்லா வந்துருவியா? நீ போன சீசன்ல மைக் புடிச்சது எங்களுக்கு தெரியும். வெளில வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் நீ இன்ட்ரி எடுத்து பெரிய ஆளுன்னு. ஆனா இங்க வந்து இன்னும் கீழ்ச்சிருக்க. ஒரு ஆணையும் புடுங்கல. ஒரு ஆணையும் நீ புடுங்கல. இப்ப திடீர்னு புடுங்குற மாரி ஒரு சீன் போடுற. ஆனாலும் இப்ப நீ புடுங்குறதுமே தேவையில்லாத ஆள் தான். அதுவும் யார் கூட சேர்ந்து புடுங்குறன்னா, விக்கல்ஸ் கூட. அவன் நெனச்சிட்டு இருக்கான், அவன் புடுங்குறதெல்லாம் பெரிய 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 ஆணிய அவன் புடுங்குறான்னு. அவன் புடுங்குறது தேவையில்லாத ஆணி தான். ஆனா தேவையில்லாத ஆணி புடுங்குனவங்களுக்கு தான் வோட்டிங் போடுறாங்க. அப்ப அந்த மக்கள் எந்த மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அப்போ உங்களுக்கு பாரு கேம் பிடிக்கலன்னா, கண்டிப்பா விக்கல்ஸ் கேமும் பிடிக்கக்கூடாது. அது எப்படி பாரு கேம் பிடிக்கல, விக்கல்ஸ் கேம் மட்டும் பிடிக்குது? அப்போ உங்க மனநிலைமை எப்படியா இருக்கு? டாக்ஸிக் மனநிலைமையா இருக்கா? ஒரு காமெடிய நீங்க வந்து மார்க்கிங்ன்ற பேர்ல ரசிக்கிறீங்க. ஒரு பாடி ஷேமிங்க மார்க்கிங்ன்ற பேர்ல ரசிக்கிறீங்கன்னா, உங்க மனநிலைமை எப்படியா இருக்கு? ஏன்பா ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் பேசினா உங்களுக்கு அநாயங்கா இருக்கு. அவ தேவையில்லாத இடத்துல, அவளுக்கான விஷயத்துக்காக அவ எல்லா இடத்துலயுமே போய் வாய்ஸ் அவுட் பண்ணா, அது உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதையே பொறுத்துக்க முடியாது. நீங்க டாக்ஸிக்க பொறுத்துக்கிறீங்கன்னா, உங்க மனநிலைமை எப்படியா இருக்கு? அப்ப கமருதீன் 2 பொண்ண வச்சு வண்டி ஓட்டுறான்னா, அவனுக்கு ஓட்டு போடுறீங்கன்னா, உங்க மனநிலைமை எப்படியா இருக்கு? இல்ல திவ்யா வந்து ஒரு சைடுக்கு மட்டுமே அவங்களுக்கான ஸ்டாண்ட மட்டும் எடுக்குறாங்க. இப்ப இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமித்தும் பாரு பத்திலாம் விஷயங்கள் தப்பா பேசுற மாரி அவங்க ஸ்டூடண்ட்ன்றத அப்படி அமக்குல பண்றான் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அப்போ அப்படி பார்த்தா நீங்க எஃப்ஜே வியானாவையும் தானே பேசணும். ஏன் எஃப்ஜே வியானா பத்தி திவ்யாவும், சாண்ட்ராவும் பேசுறது வந்தது 1 ஹார்ல வந்தது, லைவ்ல வந்தது. அத பார்க்கலையா? அப்ப அத ஏன் நீங்க பேசல? அப்ப அன்னைக்கு நைட்டு சாமான் தேய்க்கலான்னும்போது அந்த பொண்ணு கால் வலின்னா போய் எஃப்ஜேய கூப்பிட்டா, அந்த பொண்ணு வரல. ஐ மீன் அந்த பொண்ணு போய் கூப்பிட்டா, அவன் எஃப்ஜே வரல போய் தூங்கிட்டான். அவ்ளோ சாமான் கிச்சன்ல இருக்கு. அப்ப அதுக்கு ஹெல்ப்புக்கு கமருதீன் போயிருக்காரு. எப்பயுமே அவங்க நைட்ல மோஸ்ட்லி 2 பேரும் சாமான் தேய்ப்பாங்க. முந்தா நேத்து லைவ்ல ரொம்ப நேரம் சாமான் தேய்ச்சுட்டு இருந்தாங்க சண்டே. அந்த வேலைய அவங்க நைட்ல செய்றாங்க. ஹெல்ப்புக்கு அவன் கமருதீன் போவான். அவன் வந்து ஏன்னா 10 மணிக்கு மேல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க டாஸ்க்ல ஹெல்ப் பண்ணிக்கலான்றது அந்த வீட்ல எழுதப்படாத ஒரு ரூல்ஸா இருக்கு. இது சூப்பர் டீலக்ஸ் வெஸ் பிக் பாஸ் வீடுன்னு இருக்கும்போதுமே, வியனாவ வந்து அந்த வீட்டுக்கு போய் கிளீன் வேலை பண்றதுக்கு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்து சுபிக்ஷா கூப்பிட்டாலுமே, நைட்டு வியானா கூட சேர்ந்து சுபிக்ஷாவும் கிளீன் பண்ணுவாங்க. பகல்ல சுபிக்ஷா வந்து வியானா கிச்சன் டீம்ல இருக்கும்போது, வியானாக்கு வந்து சுபிக்ஷா ஹெல்ப் பண்ணுவாங்க நைட்ல. கிச்சன் டீம்ல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வியானா அங்க பிக் பாஸ் டீமுக்கு வந்து கிளீனிங் சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு அந்த பாத்ரூம் கிளீனிங் அவங்க சொல்லுவாங்க சுபிக்ஷா ஓப்பனா, 10 மணிக்கு மேல நான் உனக்கு கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மணிக்கு மேல நான் வந்து சாமான் தேய்க்கிறேன் அப்படின்னு. அப்ப அது எழுதப்படாத ரூல்ஸா அந்த வீட்ல எல்லாருமே வச்சிருக்காங்க. 10 மணிக்கு மேல லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம் செய்யலான்னு. அந்த இடத்துல தான் கமருதீனும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. சாமான் தேய்ச்சிருப்பாரு. அந்த கால் அமுத்திரும். அது அவங்களுக்குள்ள பர்சனல். அப்படி பார்த்தா அவன் எஃப்ஜே வந்து வியானாக்கு டை கட்டி விடுறதே ஒரு ப்ரொமோவாவே போடுறீங்களே நீங்க. ஏன் வியானாக்கு டை கட்டி விட அந்த வீட்ல சுபிக்ஷா இல்லையா? அண்ணன் பாசத்துல கொஞ்சுற விக்ரம் இல்லையா? இல்ல மத்த யாரும் லேடீஸ் இல்லையா? ஏன் எஃப்ஜே பின்னாடியே அவ சுத்துறா? இல்ல எஃப்ஜே அவன் பின்னாடி சுத்துறான். அது வியானா இந்த வாரம் காலி. அதே மாரி அவன் கேம் அவ கேமே அவன் காலி பண்ணிட்டான்.
ரைட்டா? ஒரு பொண்ணு கூடவே வச்சு வச்சு நீங்க அந்த ஆம்பளைங்கள மட்டும் தூக்கி வச்சு அந்த பொண்ண வெளில அனுப்பிச்சிடுறீங்கல்ல. இப்போ விக்ரம்க்கு அதுதான் நடக்க போகுது. விக்ரம நீங்க ஹைலைட் பண்ணி பாருவோட கேம அடிக்க போறீங்க. இல்ல சபரி கேம ஹைலைட் பண்ணி பாரு கேம அடிக்க போறீங்க. இல்ல உங்களுக்கு தேவையான பிரஜன் கேம ஹைலைட் பண்ணி பாரு கேம அடிக்க போறீங்க. இது என்ன மாரி ஷோ அப்படிங்கிறத விடவும் கேவலமான ஷோ. இதுக்கு டிஆர்பி ஒரு குறைச்சல். அது மண்ணாங்கட்டி மட்டும் தான் குறைச்சல். அந்த மாரல் டீச்சர் பிரின்சிபலா இருக்கான். அவன் உருப்படாதவன். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த வந்து ஓட்டிங் போடுற ஜனங்கள வந்து தப்பு சொல்றதா? இல்ல எந்த மனநிலைமையில ஜனங்க இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறதா? அப்படிங்கிறத விடவும் தப்புனா நீங்க 2 சைடும் தப்பு சொல்லணுங்க. யாருக்குமே நீங்க ஓட்டு போடக்கூடாதுங்க. அப்போ தப்பா நெகட்டிவா இருக்கிற பாரு தான் நெகட்டிவ் அவலாம் ஒரு பொண்ணான்னு கேட்டா, இவன்லாம் ஒரு ஆம்பளையான்னு நான் கேட்பேன். அவன் அவன் வந்து அவன் விக்ரம். அவன்லாம் ஒரு ஜென்யூன் ஜென்டில்மேனான்னு நான் கேட்பேன். ஒரு 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 ஜென்யூன் ஜென்டில்மேனுங்கிற விஷயம் கூட இருக்க கான்டெஸ்டன்ட்ஸ்க்கு அந்த ஈக்குவல் ஸ்பேஸ குடுக்கணும். ரைட்டா? நீயும் பெர்ஃபார்ம் பண்ணு, நானும் பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லணும். இந்த டாஸ்க்ல 2 பேருமே அந்த ஸ்பேஸ எடுத்து 2 பேரும் ஹெல்த்தியா பெர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லணும். நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? நீ வந்து ஒரு ஆம்பளன்ற ஈகோ திமிர மட்டும் வச்சுக்கிட்டு, அவ எப்படி முன்னுக்கு வருவா? அவள எப்படி பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? நான் மட்டும் தானே பெஸ்ட், நான் மட்டும் தானே பெஸ்ட்டுன்னு ஆடுறேன். அதுக்கு உனக்கு ஒரு கூட்டு சேர்த்துக்கிற. தைரியம் இல்லாத ஆம்பள. சபரிய கூட்டு சேர்த்துக்கிற, கனி குரூப்ப கூட்டு சேர்த்துக்கிற, இப்ப இந்த வாரம் பிரஜன் குரூப்பையும் கூட்டு சேர்த்துக்கிற. அந்த கனி விஷத்த கக்குது. அது திருந்தவே திருந்தாது. விஷம்னா விஷம் அப்படி கக்குது. அவ தங்கச்சியே தெளிவா சொன்னா. அந்த அந்த ஃபேமிலி இதில வரும்போது, "நீ மெயின் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும். நீ சப்போர்ட்டிங் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு." அப்ப கூட அது என்ன பண்ணுது? ஏன்னா மெயின் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ண இதுங்களுக்கெல்லாம் பொய்ஷே இல்ல. தெறஸ் இல்ல. ஒரு ஒரு விதமான ஒரு 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 உருப்படியா ஒரு ஒரு டேலண்ட் கூட கிடையாது. மெயின் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ண. மெயின் கேரக்டர் அங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்குறது விக்கல்ஸ். இவங்க எல்லாரையும் அடிச்சு ஆடி விக்கல்ஸ் விக்ரம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்குறான். அவன் வால புடிச்சுக்கிட்டு தான் இதுங்கலாம் போகுது. அப்ப விக்கல்ஸ் விக்ரம்க்கு எதிரா இருக்க பார்வதிய அடிக்கணும். இது மட்டும் தான் இதுங்க பொய்ஷில இருக்கே தவிர, இதுங்களுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர் தவிர மண்ணாங்கட்டி வேற ஒண்ணும் புரியல. அவன் மெயின் கேரக்டர் ப்ளே பண்ற விக்ரம் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அவனுக்கு ஒரு கூட்டம்னா, அப்போ பாரு ஃபேன்ஸ்ன்னு ஒருத்தங்க ஒரு சிலர் இருக்காங்கன்னா, அவங்க பாசிட்டிவ், நெகட்டிவ் அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்க தானே செய்யும். அது எப்படி பாரு ஹேட்டர்ஸ் மட்டும் நெறையா இருக்காங்க, விக்ரம் ஃபேன்ஸ் மட்டும் நெறையா இருக்காங்க. நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னா 2 பேருக்குமே போடக்கூடாதுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த சீசனே சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்க. அது எப்படிங்க அப்பட்டமா ஒரு ஆம்பள செஞ்சா சப்போர்ட் பண்றீங்க, பொம்பள செஞ்சா மட்டும் தப்புன்னு சொல்றீங்க? ஆண் வெஸ் பெண்ணுங்கிறத அவர் ஒரு படத்துல சூர்யா சொல்லுவாரு. ஆண், நெடில், பெண், குரில் அப்டின்னுவாரு. அதான் பிக் பாஸ் இந்த சீசன்ல சொல்ல வரீங்களா? ஆண், நெடில், பெண், குரில் இல்ல? அப்படிதான் சொல்லுவாரு. அப்ப விக்ரம் செஞ்சா சரி, பாரு செஞ்சா தப்பு. கமருதீன் செஞ்சா சரி, பாரு செஞ்சா தப்பு. உங்களுக்கு பிடிச்ச பிரஜன் செஞ்சா சரி, பாரு செஞ்சா தப்பு. அதே பெண் இடத்துலயும் சாண்ட்ரா செஞ்சா சரி, பாரு செஞ்சா தப்பு. உங்க ஃபேவரட்டிசம்ல. இல்ல? அப்பட்டமா? எனக்கு இத தவிர வேற என்ன பேசுறதுன்னே தெரியல. அந்த கேவலமான ஸ்கூல் டாஸ்க்ல. ஒருத்தன் வெங்காயம்னு சொல்லுவான், விளக்குமாறுன்னு சொல்லுவான், கழுத்துக்கு கீழ மிதிச்சிருக்கணும்னு சொல்லுவான், மேன் ஹேண்ட்லிங்ன்னு சொல்லுவான். அவனுக்கு ஓட்டு போடுற ஒரு கூட்டத்தோட அந்த ஜனங்களோட மனநெலைமைய நான் பார்க்குறேன். அவங்கள நெனச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப டாக்ஸிக்கான மனநெலைமையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்க சொல்லணும்னா இந்த சீசனே சரியில்லன்னு சொல்லலாம். இல்ல யாருமே ஒர்த் இல்லன்னு சொல்லலாம். அப்ப நீங்க விக்கல்ஸ் வேஸ் பாருன்னு வரும்போது, விக்கல்ஸ் சரி, பாரு தப்புன்னு சொல்றது ஒண்ணு இருக்குல்ல. கமருதீன் வெஸ் பாருன்னு வரும்போது, கமருதீன் சரி, பாரு தப்புன்னு சொல்றது ஒண்ணு இருக்குல்ல. சாண்ட்ரா வெஸ் பாருன்னு சொல்லும்போது, சாண்ட்ரா சரி, பாரு தப்புன்னு சொல்றது ஒண்ணு இருக்குல்ல. அப்புறம் கனி, கனிவான கனி, கன்னிங் கனி, குள்ளநரி கனி, கிளவர் கன்னி, டேஞ்சரஸ் கனி. அது அது பண்றது இருக்குல்ல. அப்போ கனி சரின்னு சொல்லிட்டு பாரு தப்புன்னு சொல்றது இருக்கு. இன்னைக்கு பிரஜன் பின்னாடியே அவ கனி சுத்திக்கிட்டே தான் இருக்கா. அவ எல்லா இடத்துலயும் இப்ப ஏத்தி ஏத்தி விடுறா பிரஜன். அதுக்கு மேல அவன் கிழிச்சிடுறான். அவன் பொண்டாட்டிக்கு பக்கம் தான் பேச போறான். இன்னைக்கு ஒரு இது கூட வந்துச்சு. ஒரு பெர்ஃபார்மிங் டாஸ்க்ல இந்த பிக் பாஸ் கிழிக்கிறான் அவன். அவன் டாஸ்க்ன்ற பேர்ல ஒண்ணு கிழிக்கிறான்ல. அவன் என்ன சொல்றான்னா, ரிவ்யூ குடுங்க. வார்டன் சரியா இருந்தாங்களா? ஐ மீன் வார்டன் கிட்ட வீட்ல இருக்க வார்டன் ஹாஸ்டல்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு புடிச்சதா? இல்ல ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு புடிச்சதா? எல்லாம் ஜால்ரா கூட்டம். வேற என்ன சொல்லும்? கிட்டத்தட்ட இந்த பெஸ்ட் வொர்ஸ்ட் மாரி தான். எல்லாம் வந்து ஸ்கூல் தான் நல்லா இருந்தது. ஸ்கூல் தான் இன்ட்ரஸ்டிங்கா அவனுங்க சொன்ன பிரகாரம் ஸ்கூல கொண்டு போனா எந்த ஸ்கூலும் உருப்படாது. அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸும் உருப்பட மாட்டானுங்க. அந்த மாரி ஒரு பிரின்சிபல் போட்டா, அதுக்கு மேல சூப்பரா உருப்பட்டுரும் ஸ்கூலு. ஓகேவா? அப்போ நீங்க அந்த ஸ்கூல் டாஸ்க்ல கனி பெர்ஃபார்ம் பண்ணத காட்டுறீங்க. எஃப்ஜே எங்கேயோ காஃபி போட்டத காட்டுறீங்க. கீர்த்தி சுரேஷ் உள்ள வந்து அவங்க பட ப்ரமோஷனுக்கு வராங்க. அந்த ரிவால்வர் ரீட்டா அப்படிங்கிற படத்துக்கு வராங்க. அப்போ அவங்க இன்டைரக்ட்டா பாருக் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்குலாம் நெறைய ஃபேன்ஸ் வெளில இருக்காங்கன்னா, இவன் இன்னும் கடுப்பேறுறான். ஏன்னா வால புடிச்சுட்டே சுத்துறது அவன் விக்ரம் தான். எப்படி பூர்ணிமா உள்ள வரப்போ பூர்ணிமா பின்னாடியே வந்து வால சுத்திக்கிட்டு பூர்ணிமாக்கு ஒரு ஜால்ரா போட்டானோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவன் பின்னாடி அவ கீர்த்தி சுரேஷ் பின்னாடியே வால புடிச்சுட்டு வெளில எப்படி போகுது என்னன்னு சுத்துனது அவன் விக்கல்ஸ் தான். அப்போ அந்த இடத்துல பாருக் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னே இவனுக்கு டவுன் ஆயிடுது. இன்னும் கிரியேட் பண்ணும். அப்போ இவனுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்குன்றது உண்மைதான். ஒத்துக்கலாம். ஆனா மத்தவங்களுக்கு அதே இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒருத்தருக்கு ஒரு விதமான டேலண்ட். அப்ப அவள மாரி உன்னால விஜய் மாரி உன்னால வந்து பேச முடியுமா? பாரு மாரினா உனக்கு அந்த பொய்ஷ் இல்லல்ல. இப்போ அவ கிச்சன்ல நின்னு சமைச்சா நேத்து அவ்ளோ பிரஷர ஹேண்டில் பண்ணா. உன்னால ஒரு பூண்டு தோல பெருக்கிட்டு இல்லன்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல போய் பெருக்க கூட உன்னால முடியல. வேலை செய்ய வேணாம். நீ கிரியேட்டிவிட்டி மட்டும் தான் உட்காந்துருக்க.
கிரியேட்டிவிட்டின்னு 0 கிரியேட்டிவிட்டி இருக்கவங்களெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அப்போ நான் என்ன முட்டாளா? அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து நான் வந்து நீ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்க வேணாம்ப்பா. ஆனால் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்பேஸை அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை அது அப்படிதான்ற இந்த கேம் புரிதலாவது இருக்கணும். உனக்கு மட்டும் தான் ஸ்பேஸ் கிடைக்கணும், உனக்கு மட்டும் தான் பாயிண்ட்ஸ் எடுக்கணும், நீ மட்டும் தான் கிரியேட்டிவிட்டியாக இருக்க, மற்றவங்களாம் முட்டாளாக இருக்காங்க, அதுவும் ஒரு பொண்ணு உனக்கு முன்னாடி வளர்ந்துடவே கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இருக்குல்ல, கேவலமான மைண்ட் செட்டு. அந்த கோகாவனையும் அவனை கிண்டல் பண்ணிங்களே நீயும் உன் ஃப்ரெண்டும், அதுலேயும் போயிஷ் தெரிஞ்சிச்சு. நீங்கள் அங்கே அந்த கிச்சனில் அவனை சமைக்க விடுங்க. அடுத்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரொம்ப நியாயமாக பிக் பாஸ் டீம் வேலை செய்கிறாங்கன்னா, ஒரு வாரம் ஏதோ ஒன்று இன்றைக்கி வந்து வார்டன்னு சொல்லி ஃபுல்லாக பார்வை சமைக்க விட்டிங்கல்ல, பாருக்கு அந்த வேலையை கொடுத்தீங்களா, அவளுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொன்னாலும் அந்த வீடே மொத்தம் அவளை டார்கெட் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் அந்த ப்ரெஷரை அவளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த டாஸ்க்கை கொடுத்தீங்கல்ல, அப்போ அதே மாதிரி ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண துப்பு இல்லாமல் தானே, வக்கில்லாமல் தானே அந்த வக்ர விக்ரமா அன்றைக்கி அந்த மேனேஜர் டாஸ்க்கு அந்த கோட்டை கழட்டி போட்டான். வக்கில்லாமல் தானே கழட்டி போட்டான். ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த ஒரு மணி நேரம் அந்த ப்ரெஷர் அவனால் ஹேண்டில் பண்ண முடியல, இல்லை ஒரு நாள் அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியல. புரியுதா? அப்போ அந்த பொண்ணு 7-8 வாரமாக ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிருக்கு. தெரிஞ்சே ஹேண்டில் பண்ணுது. தெளிவாக இவனுங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சு ஹேண்டில் பண்ணுது. அப்போது இந்த பொண்ணு தைரியமான பொண்ணா, இவ தைரியமான பொம்பளையா, இல்லை அவன் தைரியமான ஆம்பளையா? அவ்வளோதான் என்னோட கேள்வி. கனி குரூப்பிசம்குள்ளேயே ஒளிஞ்சாடினா அவள் ஸ்ட்ராங் பிளேயரா, இவ ஸ்ட்ராங் பிளேயரா? இவ போன வாரம் அந்த குரூப்பில் இருந்தால் ஒத்துக்கிட்டா, இப்போ இந்த வாரம் தனியாக ஆடுறேன்னு டிசைட் பண்ணால் எல்லாம் ஓகே தான். அப்போ அதே குரூப்புக்குள்ளே இப்போ நீங்கள் பிரஜன் கூட சேர்ந்து கனி ஒன்று பண்ணுறதும், அதே பிரஜன் கூட சேர்ந்து அரோரா ஒன்று பண்ணுறதோ, விக்கல் சீக்கிரம் ஒன்று பண்ணுறதோன்ற மாதிரி ஒன்று போதை இன்டெரக்டாக மார்க் பண்ணுறது, செய்யறது, வெங்காயம் சொல்கிறது, செய்யறதுன்னு. அப்போ அதுக்கு பேர் என்ன? சபரி அவன் விஜயன்ற மாதிரி ஒன்று நடிச்சிட்டு இருக்கானே, அவன் வின்னர்னு வேறு அவனுக்கு ஒரு கூட்டம் தெரியுது. அந்த கூட்டத்துக்குலாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சிரிப்பாக வருது அந்த கூட்டம்லாம். அவனை வின்னர்னு சொல்லி ஆட்டம் கொடுத்த கூட்டம்லாம் சிரிப்பாக வருது. அவன்லாம் முதல்ல ஒரு பிளேயரே கிடையாது, இதில் வின்னிங் மெட்டீரியல் வேறையாம். ஓகேவா? எனக்கு புரியல. அப்போ விக்கல்ஸ் விக்ரமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி மைண்ட் செட்டில் பண்ணுறீங்க? பாரு ஹேட்டர்ஸ் வந்து பாரு பிடிக்கலன்றதுக்காக விக்கல்ஸ் விக்ரம் பண்ணிங்கன்னா நீங்கள் டாக்ஸிக் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. இல்லை விக்கல்ஸ் விக்ரம் முதல்லேருந்து இப்படி கேம் ஆடி இருக்காரு, அதனால் அவர் அந்த பொட்டென்ஷியல் அங்கே போடுறாரு அப்படின்னு சொன்னால் விக்கல்ஸ் விக்ரம் நெகட்டிவ்னா, பாரு நெகட்டிவ்னா விக்கல்ஸ் விக்ரமும் நெகட்டிவ் தான். பாரு சரினா விக்கல்ஸ் விக்ரமும் சரி தான். அப்போ 2 பேருமே கேமர்னா நீங்கள் அந்த இடத்துல 2 பேருக்கான கேமில் எது ஓரளவுக்காவது பார்க்குற மாதிரி இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், அந்த பொண்ணு எந்த இடத்துலையாவது வார்த்தையை விட்டுச்சா? நேற்று ஸ்கூல் டாஸ்க்கு பார்த்தவங்க சொல்லுங்கள், எந்த இடத்துலையாவது வார்த்தையை விட்டுச்சா? யாரையாச்சும் டிஸ்ரெஸ்பெக்டாக பேசுச்சா? இல்லை தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பிச்சா? ஆனால் உள்ளே விட்டாலே வந்து பாரு அந்த டாஸ்க்கை கெடுத்துருவான்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, பாரு அந்த டாஸ்க்கை கெடுத்துருவான்னு அவரை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்க ஒரு கூட்டம். ஆனால் அவள் ஸ்டாண்ட் எடுத்து சரியாக நின்றுட்டே இருக்காளே, அப்போது நீங்கள் வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்றி பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாவது உங்கள் புத்தியில் புரிதல் இருந்தால், இல்லை உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் மனசாட்சி இருந்தால், நம்ம அவளை திட்டிகிட்டே இருக்கோம், அவன் இப்படி பண்ணிட்டே இருக்கான், ஆனால் இன்றைக்கி அவளை தானே எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு பொறுமையாக அந்த டாஸ்க்குள்ளே அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணுறாளே, அவள் தானே வந்து பொறுமையாக அந்த ஹேண்டில் பண்ணியிருக்கா. அந்த கேரக்டராகவே அவள் இருந்திருக்காளே, அவள் பெஸ்ட்டுன்ற மனசாட்சியோடு நீங்கள் பார்க்கணும். பாரு ஃபேன்ஸ் நாங்கள் பாரு கிட்ட இருக்க தப்பையும் எடுத்து வைக்கிறோம், பாரு கிட்ட இருக்க பெர்ஸ்பெக்டிவ்ஸையும் எடுத்து வைக்கிறோம். ஆனால் பிளைண்டாக முட்டாள்தனமாக இந்த டாக்ஸிக்காக இருக்க விக்கல்ஸ் விக்ரம்கோ, கனிக்கோ, இந்த பிரஜன்கோ சப்போர்ட் பண்ணுற கூட்டம் அப்படி அப்பட்டமாக மனசாட்சியே இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா, உங்களை விமர்சனம் பண்ண எங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனால் அவங்கவுங்களே அவங்க மனசாட்சியை கேட்டு விமர்சனம் பண்ணிக்கோங்க. நம்ம நியாயமாக தான் இந்த ஷோவை பார்த்துட்டு நியாயமாக தான் இதுக்கான விஷயங்களை பேசுகிறோமா, இதுக்கான ஓட்டிங்கை பண்ணுறோமா அப்படின்னு. அப்போ பாரு தப்புனா விக்ரமும் தப்பு தான், அப்போ பாரு தப்புனா பிரஜனும் தப்பு தான், பாரு தப்புனா கனியும் தப்பு தான். அப்போ வந்து சபரி தப்புனா பாரு தப்புனா சபரியும் தப்பு தான். இந்த சைட்லேயும் தப்பு. ஆனால் இத்தனை தப்புக்கு நடுவில் வெஸ் பாருன்னு ஒன்று வருது இல்லை, அது ஏன்னு ஒரு கேள்வியை கேளுங்க. அங்கே தான் நீங்கள் அந்த கேமாக பார்க்குறீங்க, எந்த புரிதலோட பார்க்குறீங்கன்றது உங்கள் மனநிலைமையை உங்களுக்கே புரிய வைக்கும். தேங்க்யூ.